ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சீரகம், 2-3 வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு பூண்டு 2-3 பல் உரித்த பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். நான் இது தான் போட்டிருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. பருப்பு உருண்டை போடுறதுனால தண்ணி இழுத்துக்கும், குழம்பு கெட்டியாயிரும். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, மிளகாய், சோம்பு, ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் இது மாற்றிக்கோங்க. இதுக்கு நடுவில் எண்ணெயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பருப்பில் வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து வடை போடுற மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கோங்க. சூடான எண்ணெயில் அந்த உருண்டைங்களை போட்டு நல்லா செவக்க பொரிச்சிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு 2 சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வடைகளை நீங்கள் ஆவியில் வேக வச்சு கூட போடலாம். கொதிக்கிற கலவையில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே வடைகளை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உருண்டைகளை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.